ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 19, 2025. பகவான் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் நான் கூறுவதை குறைவாகவும் மாயா கூறுவதை அதிகமாகவும் கேட்கின்றீர்கள். நான் கூறும் வழிப்படி குறைவாகவும் மாயாவின் வழிப்படி அதிகமாகவும் நீங்கள் நடக்கிறீர்கள். சிந்தித்து பார்ப்போம், இந்த மகா வாக்கியங்களில் எந்த அளவிற்கு பாபாவின் அன்பு நிறைந்திருக்கின்றது. எனது ஒவ்வொரு குழந்தையும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார். பகவானுடன் இருப்பதற்கான எத்தனை அழகான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 4 யுகங்களிலும் இப்படிப்பட்ட நேரம் ஒருபோதும் கிடைக்காது. இப்போது நாம் பகவானுடன் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் இருக்க முடியும். நாம் சூக்ஷ்ம உலகில் பாபாவை முன்னிலையில் காண்கிறோம் என்றால் அப்போது நாம் பாபா கூடவே இருக்கின்றோம். நாம் பரந்தாமத்தில் அவரை நினைவு செய்தாலும் அப்போதும் நாம் அவரோடு இருக்கின்றோம். நாம் சுயமரியாதை பயிற்சி செய்கிறோம் என்றால் அப்போது அவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் பாபாவை ஆவாகனம் செய்கிறோம் என்றாலும் அவரோடு தான் நாம் இருக்கின்றோம். அனுதினமும் அதிகாலையில் எண்ணத்தை உருவாக்குவோம், நான் பாபாவோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்பு மீண்டும் ஒருபோதும் கிடைக்காது. யோசித்து பார்ப்போம். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். உதாரணத்திற்கு பிரதம மந்திரி கூறுகிறார், நீங்கள் வந்து 1 வாரம் என்னோடு தங்குங்கள் என்கிறார் என்றால் நீங்கள் எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், எத்தனை புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். வாழ்க்கை முழுவதும் அனைவரிடமும் கூறிக்கொண்டே இருப்பீர்கள். இப்போது சிந்தித்து பாருங்கள், சுயம் பகவானே கூறியிருக்கிறார், என்னோடு நீங்கள் இருங்கள். இந்த துணையில் பரம ஆனந்தம் இருக்கிறது. இந்த துணையினால் ஆத்மா முழுமை நிலையை அடைகிறது. மேலும் இந்த துணையானது அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. ஜென்ம ஜென்மங்களுக்கு நாம் பிரம்மா பாபாவோடு இருப்போம். யார் அனைவரிலும் பெரிய ஹீரோ நடிகரோ அவரோடு வாழ்வதற்கு ஜென்ம ஜென்மங்களுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். எனவே மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கிறது. இதனை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்வோம், அதிகரித்து கொண்டே செல்வோம். நாம் பாபாவின் கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உண்மையில் அவரது கட்டளைப்படி நாம் நடப்போமானால் நாம் பற்றற்றவராக ஆகிவிடுவோம். நமது பற்றுதல் நீங்கிவிடும். மேலும் நாம் வீட்டிற்கு செல்லக்கூடிய பாதை தெளிவாக தென்படத் தொடங்கும். மாறாக பாபாவின் விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த உலகிலேயே நாம் அதிகமாக கட்டுண்டு விடுகிறோம். மேலும் நமது பாதையானது தெளிவற்றதாக ஆகிவிடுகிறது. நாம் ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்போது என்றாலும் சரி, எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் சரி, நாம் பாபாவை நன்றாக நினைவு செய்து பின்னர் அந்த காரியத்திற்காக செல்வோம். 3 நிமிடங்கள் பாபாவின் நினைவில் அமர்வோம். பாபா, நாங்கள் இந்த விஷயங்களை செய்வதற்காக செல்கிறோம் என்று பாபாவிடம் கூறுவோம். பாபாவின் உறுதுணையை அனுபவம் செய்வோம். பாபா என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு செல்வோம். கூடவே அனுபவம் செய்வோம், பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை மீது இருக்கின்றது. மேலும் பாபா வரமளிக்கின்றார், குழந்தாய், நீ மாஸ்டர் சர்வசக்திவானாவாய், நீ வெற்றி மூர்த்தியாவாய், செல்வாய், இந்த காரியத்தை வெற்றியடையச் செய்வாய் என்று பாபா கூறுகின்றார். இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் பாபாவின் உதவி அளவற்றதாக நமக்கு கிடைக்கப்பெறும். பாபா நம்மோடு இருக்கிறார் என்று நன்றாக அனுபவம் செய்ய முடியும். பாபா தான் செய்வித்து கொண்டிருக்கிறார். நமது அனைத்து காரியங்களையும் செய்வது பாபாவின் பொறுப்பே ஆகும் என்ற அனுபவம் ஏற்படும். இவ்வாறு வாழ்க்கை பயணம் மிக இனிமையானதாக, சகஜமானதாக ஆகிவிடும். எனவே அனுதினமும் அதிகாலையில் யோகா செய்வதோடு மட்டுமல்லாமல் சில நினைவுகளை எமோட் செய்வோம். உதாரணத்திற்கு, பாபா எப்போதும் என்னோடு இருக்கின்றார். சுயம் பாபாவே வாக்குறுதி அளித்திருக்கிறார், நீங்கள் எப்போதெல்லாம் என்னை நினைப்பீர்களோ உங்களுக்கு உதவி புரிவதற்கு நான் வந்து விடுகிறேன். அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார், நீங்கள் தைரியத்தின் 1 அடி எடுத்து வையுங்கள், நான் 1000 அடிகள் உங்களை நோக்கி வந்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார். அவர் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார், நீங்கள் இந்த பிறவியில் என்னை வாரிசாக்கினீர்கள் என்றால் எனது அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு அனுதினமும் அதிகாலையில் சில உயர்ந்த நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்வோம். மேலும் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம். அவரை அழைத்து அவரை முன்னிலையில் பார்த்து திருஷ்டி பெற்றுக்கொள்வோம். மேலும்
பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்துவிட்டார் என்று அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.